விவிலியம் அறிவோம் என்ற நம்முடைய இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பயணத்தில் விடுதலை பயண நூலில் கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற 3வது பெயராக இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது விடுதலை பயண நூல் 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. இந்த 6ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலே கடவுளை மீட்கும் கடவுளாக, விடுவிக்கும் கடவுளாக, விடுதலை தரும் கடவுளாக கோயேல் எனப்படுகின்ற விவிலிய வார்த்தை, அந்த எபிரேய வார்த்தை நமக்கு கடவுளை பற்றி எடுத்துச் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் விடுதலை பயணத்தில் 6வது இறைவார்த்தை இப்படியாய் வாசிக்கப்படுகிறது. நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நானே ஆண்டவர். எகிப்தியரின் பாரச் சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன். அவர்கள் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன். ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்தியர் சுமத்திய பாரச் சுமைகளை அகற்றி உங்களை விடுவிக்க உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீங்கள் அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. கடவுளை கோயல் எனப்படக்கூடிய வார்த்தையிலே விடுதலை பயண நூல் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. கோயல் என்றால் நமக்கு துணையாக வரக்கூடியவர் என்று பொருள். கோயல் என்றால் நமக்கு உதவக்கூடியவர் என்று பொருள். எதில் துணையாக வருகிறார்? எதில் நமக்கு உதவுகிறார்? நம்முடைய அடிமை வாழ்விலிருந்து நாம் மேலெழும்பி வருவதற்கு, உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, அடிமை நிலையையெல்லாம் தகர்த்துவிட்டு அடிமைத்தனத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கடவுளுடைய ஆற்றலோடு, கடவுளுடைய உதவியோடு, கடவுளுடைய அந்த அருளோடு நாம் ஒரு புது வாழ்வுக்கு, விடுதலை வாழ்வுக்கு எழும்புவதற்கு கடவுளுடைய செயல்பாட்டை உணர்த்தக்கூடிய வார்த்தை தான் அவரை கோயலாக காட்டுகிறது. இந்த கோயல் என்ற ஒரு வார்த்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விடுதலை பயண நூல் 6ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே நமக்கு சொல்லுகிறது, அந்த கடவுள் அடிமைத்தனத்திலிருந்து, அவருடைய பார நிலையிலிருந்து, சுமை நிலையிலிருந்து அந்த மக்களை விடுவித்தார் என்று. அந்த மக்கள் தங்களுடைய உள்ளத்தாலும் தங்களுடைய உடலாலும் பல்வேறு வேதனைகளை பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்திலே, எகிப்திய அடிமைத்தனத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் கடவுள் தன்னை, நான் எல்லாவித அந்த தீமைகளிலிருந்தும் எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் நானே அதை அகற்றி உங்களை விடுவிப்பேன் என்று கூறக்கூடிய ஒரு வாக்குறுதியை இங்கே நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. நம் கடவுள் நமக்கு கோயலாக வருகின்றார். நம் கடவுள் நமக்கு உதவும் கடவுளாக, நம்மை மீட்கும் கடவுளாக, நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை புது வாழ்வுக்கு, நல்வாழ்வுக்கு, உரிமை வாழ்வுக்கு நம்மை தூக்கி எழுப்பும் கடவுளாக வருகின்றார் என்பதைத்தான் கடவுளுக்கு விடுதலை பயண நூலிலே இந்த ஒரு பெயர் சொல்லக்கூடிய அந்த பாடம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, மோசேயுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மோசேயுக்கும் ஆரோனுக்கும் அவருடைய அந்த கூட்டத்துக்கு மட்டுமல்ல, இன்றும் நமக்கு பொருள் தருகின்ற, நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. நம் கடவுள் கோயல், நம் கடவுள் நமக்கு துணைவர், நம் கடவுள் நம்மை மீட்பவர், நம் கடவுள் விடுதலை பயண நூல் சொல்லிக் கொடுப்பது போல நம்மை எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டெடுத்து நல்வாழ்வையும், விடுதலை வாழ்வையும், உரிமை வாழ்வையும் தருபவர். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.